தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட் உரையை அழகாக வாசித்திருக்கிறார். கட்டப்பட்ட அணைகள் பூரா காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது தான், பெரிய அணைகள் எல்லாம். பற்றாக்குறை பட்ஜெட் என்றால் ஏறக்குறைய 50,000 கோடி. இப்போ தங்கம் தென்னரசு சொல்கிறார் இதில் 3,050 கோடி ஒதுக்குறோம். அப்போ இதையே நீங்கள் ஒரு 5 ஆண்டுக்கு எடுத்துங்க, இது ஒரு 15,000 கோடி. எந்த மகளிராவது ஸ்டாலின் அவர்களை பார்த்து எங்களுக்கு நீங்கள் மாதமானால் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்களா? உண்மையாக ஏழை எளிய மக்களுடைய நலனில் நாட்டம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? நீதி கட்சி தொடங்கிய காலம் தொட்டு இன்று வரை இது பொய்யாகவே பிரச்சனைகளை அணுகி பொய்யாகவே கருத்துக்களை பரப்பி இது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏவாவேலு இப்பொழுது நெடுஞ்சாலைத்துறைக்கு கூட ஒரு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதை இன்னும் வேகப்படுத்தலாம் என்று சொல்வது எதற்காக? மக்களுக்கு வாழ்வே போராட்டமாக இருக்கிறது. தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்முடைய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் எழுத்தாளர் திரு தமிழருவி மணியன் அவர்களை சந்திக்கிறோம். அவரோடு சில நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் விஜயராகவன். ஐயா, இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் இப்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நிறைய திட்டங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. இது எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு பலனளிக்கும்? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட் உரையை அழகாக வாசித்திருக்கிறார். நல்ல உச்சரிப்போடு ரொம்ப நயமாக தன்னுடைய குரலில் பட்ஜெட்டை மிக அழகாக வாசித்திருக்கிறார். ஆக அழகாக வாசிக்கப்பட்ட பட்ஜெட் அது. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை நீங்கள் கூர்ந்து பார்த்தால் அவை எவையெல்லாம் நடைமுறை சாத்தியம் உள்ளவை, எவை எந்த நேரத்திற்குள் திட்டங்களாக வெளிப்படும், மக்களுக்கு நன்மையை பயக்கும் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் நான் மிக மிக அதிகமாக கவலைப்படுவது ஒரே ஒரு விஷயத்தில் தான். இன்றைக்கு தமிழக அரசினுடைய ஒரு ஆண்டினுடைய பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தால் அதனுடைய வருவாய் 3 லட்சம் கோடிக்கு மேல் போயிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1954 அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அவர் சமர்ப்பித்த பட்ஜெட் வெறும் 40 கோடி ரூபாய் தான். அந்த 40 கோடி ரூபாய் ஒரு பக்கம். 9 ஆண்டு ஆட்சி நடத்தினார். 1963 ஆட்சி கட்டிலை விட்டு இறங்குகிற பொழுது அவர் சமர்ப்பித்த பட்ஜெட் என்பது 115 கோடி என்று நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். ஆக இந்த 40 கோடியிலிருந்து 115 கோடிக்குள்ளே தான் இத்தனை அடிப்படை கட்டுமானங்களும் தமிழகத்திற்கு கல்வி, விவசாயம், மின் உற்பத்தி, தொழில் என்று எல்லாவற்றிலும் வந்தது. ஆயிடுச்சுங்களா? எல்லா கட்டப்பட்ட அணைகள் பூரா காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது தான், பெரிய அணைகள் எல்லாம். அத்தனை மின் திட்டங்கள், அனல் திட்டம், புனல் திட்டம், அணு மின் திட்டம் எல்லாமே அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்தது. ஏராளமான பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டன, தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டன. இவ்வளவு சாதனைகள் அவர் செய்தது இந்த 115-120 கோடிக்குள்ளே தான். ஆனால் இன்றைக்கு நாம் 3 லட்சம் கோடிக்கு மேலே அரசுக்கு வருவாய் பட்ஜெட் போடுறோம். அப்போது இந்த 3 லட்சத்திற்கு மேலே 3 லட்சம் கோடிக்கு மேல் வருவாய் வருகிற பொழுது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஒரு சன்னியாசியின் பையில் இருக்கிற விபூதியை எடுத்து கொடுப்பது போல 1000 முறை யோசித்து யோசித்து சிக்கனமாக திட்டங்களை தீட்டி நாம் அவற்றை கொண்டு போனால் இதைவிட 100 மடங்கு வளர்ச்சியை இந்நேரம் தமிழகம் நிச்சயம் சந்தித்திருக்க முடியும். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் பற்றாக்குறை பட்ஜெட் என்றால் ஏறக்குறைய 50,000 கோடி. மிகச்சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 49,277 கோடி.
ஆக ஏறக்குறைய 50,000 கோடி. இந்த உபரி பட்ஜெட் என்பதை தமிழ்நாடு என்றைக்கு சந்திக்கப் போகிறது? திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியும் நடந்தது. இப்பொழுது இவர்களுடைய ஆட்சி காலத்தில் உபரி பட்ஜெட் என்பது என்றைக்காவது வருமா? சர்ப்ளஸ் பட்ஜெட், இவ்வளவு வருவாய், இவ்வளவு செலவு, இவ்வளவு மீதம் என்று சொல்லக்கூடிய நிலை வரும்போது தான் அது ஒரு பொற்கால ஆட்சி என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த 50,000 கோடி ரூபாய்க்கு ஏறக்குறைய பற்றாக்குறை பட்ஜெட் ஒரு பக்கம், 3 லட்சம் கோடிக்கு மேலே வரி மற்ற துறை வருவாய் அரசுக்கு. இந்த சூழலில் நீங்கள் கடனாக இருப்பது மட்டும் இன்றைக்கு ஏறக்குறைய 8 லட்சம் கோடி. நீங்கள் நான் 2006 2011 கலைஞர் அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருந்த பொழுது திட்டக்குழுவில் இருந்தேன். அப்பொழுதே நீங்கள் 1,74,000 கோடி தான் அரசினுடைய பட்ஜெட். கலைஞர் 5வது முறை இருந்தபோதே 1,74,000 கோடி. இன்றைக்கு ஏறக்குறைய உங்களுக்கு 2 மடங்கு ஆயிடுச்சு, 3 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் இதற்கான திட்ட மதிப்பீடுகளை பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்குது, ஆனால் செயற்பாடுகளை பார்க்கிற பொழுது வருத்தமாக இருக்குது. இப்போ சான்றாக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறோம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் 13,720 கோடி ரூபாய். இந்த ஆண்டு தங்கம் தென்னரசு சொல்கிறார், இந்த ஆண்டு மகளிர் உரிமை தொகை என்பது 13,720 கோடி ரூபாய். அப்படி என்றால் ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலம் இருக்குதுன்னு வச்சுங்க. 5 ஆண்டு காலம் நீங்கள் உரிமை தொகை கொடுப்பதாக இருந்தால் ஏறக்குறைய 13,720 கோடி ஒரு ஆண்டுக்குன்னா 70,000 கோடி 5 ஆண்டுக்கு ஏறக்குறைய வரும். ஆயிடுச்சா? அப்போ இந்த 70,000 கோடி என்பது ஒரு பக்கம். ஏற்கனவே இந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை அதை விட மிக மோசமான கடனில் மூழ்கி இருக்கக்கூடிய துறை என்பது வேறு எதுவும் கிடையாது. அப்படி கடனில் மூழ்கி இருக்கிற அந்த துறையை நீங்கள் இப்போ மகளிர் இலவச பஸ் பயணத்திற்காக 3,050 கோடி, இவையெல்லாம் தங்கம் தென்னரசு கொடுத்துருப்பது தான். இப்போ தங்கம் தென்னரசு சொல்கிறார் இதில் 3,050 கோடி ஒதுக்குறோன்னு. அப்போ இதையே நீங்கள் ஒரு 5 ஆண்டுக்கு எடுத்துங்க, இது ஒரு 15,000 கோடி. வெறும் மகளிரை மட்டும் வச்சுக்கின்னு பேசுகிறேன். மகளிருக்கு இலவச பஸ் பயணம் 15,000 கோடி 5 ஆண்டுக்கு. அவர்களுக்கு உரிமை தொகை என்பது 70,000 கோடி. அப்போ 85,000 கோடி. ஒரு 5 ஆண்டுகளில் மகளிருக்கு மட்டுமே 85,000 கோடியை இந்த அரசு செலவழிக்கிறது. இந்த 85,000 கோடியையும் மகளிர் மேம்பாட்டுக்கு எத்தனையோ வகைகளில் வளர்ச்சி திட்டங்களாக வழங்கி அவருடைய வாழ்வியல் தரத்தை மேம்படுத்த முடியும். எந்த மகளிராவது கோபாலபுரத்துக்கு அல்லது செனட் ஆஃப் ரோடுக்கு போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்து எங்களுக்கு நீங்கள் மாதமானால் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்களா? எங்களுக்கு நாங்கள் இலவச பயணம் செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் வழி செய்யுங்கள் என்று சொன்னார்களா? இதெல்லாம் தவறான முடிவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தவறான முடிவே இல்லை. இவற்றை வேறு வடிவத்தில் வளர்ச்சி திட்டங்களாகத்தான் கொண்டு போகணும். நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த 1000 ரூபாய் எப்படி செலவாகிறது என்பதே தெரியாது. இன்றைக்கு ஒரு சாதாரணமாக 500 ரூபாயை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போனாலும் அந்த 500 ரூபாய் ஒரு நாள் மளிகை செலவுக்கே சரியாக வரலைன்னு குடும்ப தலைவைகள் வருத்தப்படுற நேரம். இல்லை நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அந்த 1000 ரூபாய் ஒரு நாள் 2 நாள் கதை முடிஞ்சிடுச்சு. இவையெல்லாம் நிரந்தரமான வளர்ச்சியை தரக்கூடிய திட்டங்களாக எனக்கு தெரியவில்லை. இது எதற்காக இவை கொடுக்கப்படுகிறது? வாக்குகளை பெறுவதற்காக. இது குறிப்பிட்ட மகளிருடைய வாக்குகளை பெற வேண்டும். இப்போ 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதில் 6 கோடி பேர் வாக்காளர்கள். 6 கோடி பேர் வாக்காளர் இருந்தால் அது 3 கோடி பேர் பெண் வாக்காளர் இருப்பாங்க. அந்த 3 கோடி பெண் வாக்காளர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும். அவர்களை எப்படி மகிழ்ச்சிப்படுத்துவது? இது போன்று தான் ஒவ்வொரு திட்டமும் நம்ம சான்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். இதை சொன்னால் உடனே தமிழறிமணியன் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கூடாது என்று சொல்கிறார், பெண்களுக்கு உரிமை தொகை தரக்கூடாது என்று சொல்கிறார் என்று தவறாக திரித்து பேசலாம். என்னுடைய நோக்கம் உண்மையாக பெண் மக்கள், ஏழை எளிய பெண் மக்கள் அத்துணை பேரும் மிகச்சிறந்த வாழ்வாதாரத்தை பெற்று வளமாக வாழ வேண்டும் என்கிற கவலையில் தான் இதை சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு பக்கம் ஒரு 70,000 கோடி, இன்னொரு பக்கம் ஒரு 15,000 கோடி என்றால் இந்த 85,000 கோடி ரூபாய் 5 ஆண்டு காலத்திற்குள்ள நீங்கள் எத்தனையோ வகைகளில் பெண் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னென்ன திட்டங்களை தீட்டலாம் அதைத்தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் இலவச பஸ் பயணம்னு சொல்கிறீங்க. அது அன்றாட கூலிகளாக இருப்பவர்கள், காய்கறி விற்பவர்கள், இந்த கூடையை சுமந்துன்னு போகிறவங்க, இவர்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் செக்ரட்டேரியட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏறக்குறைய 70,000 80,000 சம்பளம் இருக்கும். அவர்களுக்கு இது இலவச பயணம்னு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. புரியுதா? அப்படி என்றால் இதுலேயும் நீங்கள் ஒரு வரைமுறை இருக்கணும். ஒரு பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் யார், உண்மையாக ஏழை எளிய மக்களுடைய நலனில் நாட்டம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அடிப்படை ஆதாரம் கூட இல்லாத பெண் மக்களை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்யலாம் சொன்னால் அது மிக நல்ல திட்டம். நீங்கள் 1,00,000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு பெண் கூட, பெண் என்கின்ற ஒரு காரணத்தினாலேயே அவர் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது உங்களுடைய நோக்கம் என்பது அந்த பெண் மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றியதல்ல, அந்த பெண்களின் வாக்குகளை பெறுவது. இது போல தான் ஒவ்வொரு திட்டத்திற்குள்ளேயும் நாம் போனால் பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கவனத்துக்கு ஆமாம், பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கு மட்டுமில்லை, ஏற்கனவே உள்ள பழைய பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடித்து புதிய பேருந்துகளைப் போல காட்டுகிற வேலையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யாகவே வாழ்ந்து பொய்யாகவே இந்த சமூகத்தை ஏமாற்றுவதையே தன்னுடைய அரசியல் நோக்கமாக கொண்டு இன்று நேற்றல்ல, நீதி கட்சி தொடங்கிய காலம் தொட்டு இன்று வரை இது பொய்யாகவே பிரச்சனைகளை அணுகி பொய்யாகவே கருத்துக்களை பரப்பி இது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் உள்ளுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, இப்போது நீங்கள் நிறைய கட்டுமான திட்டங்களை கொண்டு வருவீங்க. இப்போ சாலை விரிவு திட்டம், இந்த பக்கத்தில் 100 கோடிக்கு இங்கே கட்டடம் கட்ட போகிறோம், அங்கே இது நூலகம் கட்டுறோம், அது இது. இந்த கட்டுவது என்று வருகிற பொழுதே அதில் தான் இருக்குது கமிஷன் அடிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே. புரியுறதா? எவ்வளவு தூரம் நீங்கள் கட்டுமானங்கள் என்று போகிறீர்களோ அந்த அளவுக்கு கான்ட்ராக்டர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லுகிற கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என்கிறீர்களே, அதெல்லாம் ஏவாவேலு இப்பொழுது நெடுஞ்சாலைத்துறைக்கு கூட ஒரு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதை இன்னும் வேகப்படுத்தலாம் என்று சொல்வது எதற்காக? நெடுஞ்சாலைத்துறைகளில் மிக அதிகமாக எடுக்க முடியும். இப்படி இவர்கள் எந்த துறையில் பார்த்தாலும் இது பெரிய அளவுக்கு அவர்கள் நிதி ஒதுக்குகிற பொழுது அந்த நிதி எப்படி முறையாக போய் சேருகிறது, முறையாக மக்களுக்குரிய பயன்பாட்டிற்கு வருகிறது என்பது நமக்கு இன்னும் தெளிவாக தெரியலை. அதனால தான் நம்ம சொல்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் என்று திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். எந்த ஒப்பந்தம், நான் அது பலமுறை சொல்லியிருக்கேன், கான்ட்ராக்ட் என்பது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தாலும் அந்த ஒப்பந்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, எவ்வளவு கோடிக்கு கொடுக்கப்பட்டது, என்ன திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்டது, அந்த திட்டங்கள் எவ்வளவு ஆண்டு காலத்திற்குள் முடிவது என்ற தெளிவோடு வழங்கப்பட்டது, அந்த காலத்திட்டத்திற்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றனவா, இவற்றையெல்லாம் கண்காணிப்பதற்கு மக்களால் முடியாது. மக்களுக்கு வாழ்வே போராட்டமாக இருக்கிறது. அதனால் இவற்றையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இப்போ சான்றாக ஒன்று சொல்கிறேன், அடையாறு அதை தூர்வாருவதற்கு, அதை ஆழப்படுத்துவதற்கு, அதை பராமரிப்பதற்கு சென்ற பட்ஜெட்டில் நீங்கள் 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக சொன்னீங்க. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் 1,500 கோடியே ஒதுக்குறேன்னு சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் சென்ற முறை 1,500 கோடி ஒதுக்குவதாக சொல்லி ஒதுக்கலையா? ஏதோ சில காரணங்களால் அந்த 1,500 கோடியை அடையாறு ஆற்றை தூர்வாருவதற்கோ ஆழப்படுத்துவதற்கோ பராமரிப்போ நீங்கள் ஒதுக்காமல் இருந்து, ஐயா போன முறை அதை நாங்கள் சொன்னோம், அதை ஒதுக்கலை, இந்த முறை இந்த 1,500 கோடியை நாங்கள் இதற்காக ஒதுக்குறோம் என்ற புரிதலை நான் அடைவதா? அப்படி இல்லை என்றால் போன முறை 1,500 கோடி, இப்பொழுது ஒரு 1,500 கோடி என்றால் ஒரு அடையாறு ஆற்று நீர், அது என்னென்ன பல 100 மைலாக அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த ஆற்றை நீங்கள் அகலப்படுத்தவோ ஆழப்படுத்தவோ பராமரிக்கவோ 3,000 கோடியா 2 ஆண்டுகளுக்குள்ள? ஒன்று நீங்கள் 2 ஆண்டு 1,500 கோடி 1,500 கோடின்னா 3,000 கோடி கணக்கில் வருது. இல்லை, நீங்கள் போன ஆண்டு நாங்கள் சொன்னோம் அதை செய்யலை, இந்த ஆண்டு நாங்கள் 1,500 கோடி ஒதுக்கியிருக்கோன்னு சொன்னால் இது போல தான் பல திட்டங்களை நீங்கள் சொல்வதும் செய்யாமல் இருப்பதுமாக என்ற முடிவுக்கு தான் நாம் வர முடியும். இப்படி நீங்கள் ஒரு திட்டத்திற்குள்ளேயும் திராவிட மாடல் ஆட்சி சமர்ப்பிக்கக்கூடிய பட்ஜெட்டில் வழங்கப்பட்டிருக்கின்ற
பல்வேறு ஒதுக்கீடுகளை நீங்கள் ஆய்ந்து பார்க்கிற பொழுது நாம் எல்லாவற்றிலும் ஐயப்பட வேண்டிய நிலைதான் இருக்கிறது. காரணம், இங்கே இருப்பவர்கள் நெறி சார்ந்தவர்களாகவோ நேர்மையாளர்களாகவோ ஒரு செப்பு காசையும் பொதுமக்கள் நலனுக்காகவே செலவழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களாக இல்லை. அதனால் இந்த பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிற தங்கம் தென்னரசு அவர்கள், அவர் மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஒரு அறிவார்ந்த மனிதர், வெரி டீசென்ட் அண்ட் டிக்னிஃபைடு பர்சன், அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் அவர் இருப்பது திமுகவில் தானே, அந்த திமுக ஆட்சியில் தான் அவர் இருக்கிறார். அதனால் அங்கே அவர்கள் கை சுத்தமாக இருப்பது என்பது ஒரு கற்பூரம் நெருப்பு வளையத்துக்கு இடையே எரியாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமம் ஒரு கழக ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு நல்ல மனிதனும் நல்லவராகவோ ஒழுக்கம் உள்ளவராகவோ கரை அற்றவராகவோ வாழ்வதென்பது மிக கடினம்.